தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மூத்த நடிகர், இயக்குனர் தியாகராஜன் வீட்ல ஏற்பட்ட பயங்கர ஒரு சண்டை காரணமா, தீராத மன உளைச்சல்ல அவருக்கு ஏற்பட்டிருக்க மாரடைப்பு, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுல 80ஸ், 90ஸ்ல இருந்த மிக முக்கியமான நடிகர், இயக்குனர் தான் தியாகராஜன் அவர்கள். சொல்லப்போனா நடிகர் பிரசாந்தோடைய அப்பா தான் தியாகராஜன். இவரு 80ஸ்ல ஒரு முக்கியமான இயக்குனர். நெறைய திரைப்படங்கள தமிழ் சினிமால இயக்கி, அதுல வெற்றியும் கண்டிருக்காரு. தமிழ் சினிமாவுல இயக்குனரா ஆரம்பிச்சு, அவருடைய திரைப்பயணத்துல அவரு சின்ன சின்ன படங்கள்ல, சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல முதல்ல தென்பட்டாரு. அதன் பிறகு தியாகராஜன் தொடர்ந்து அவருடைய படங்கள்ல அவரு ஹீரோவாவும் நடிச்சாரு. அந்த காலகட்டத்தில மலையூர் மம்புட்டியான் திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிய ஏற்படுத்தி குடுத்துச்சு. அது மாரி இன்னும் நெறைய படங்கள் சொல்லலாம். அப்படி ஒரு இயக்குனரா, நடிகரா தமிழ் சினிமால நெறைய படங்கள்ல வெற்றி கண்டவர் தியாகராஜன். இப்படி தமிழ் சினிமால தொடர்ந்து நடிகரா இருந்த தியாகராஜனுக்கு, அதன் பிறகு வயது மூப்பின் காரணமா அவரால தொடர்ந்து படம் நடிக்க முடியல. அந்த நேரத்தில தான் தனது மகனான பிரசாந்த தமிழ் சினிமாவுல ஒரு ஹீரோவா அறிமுகப்படுத்தி விட்டாரு. அதன் பிறகு நடிகர் பிரசாந்த் தன் அப்பா மாரி இல்லாம, நடித்த முதல் திரைப்படத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிரபலமானாரு. தொடர்ந்து நடிகர் பிரசாந்த் நடித்த எல்லா படமும் பயங்கர ஹிட்டாக, தன் மகனுக்கு ஒரு மேனேஜரா தியாகராஜனே செயல்பட்டாரு. தன் மகன இப்படி ஆக்கப் போறேன், அப்படி ஆக்கப் போறேன்னு தொடர்ந்து அவரே எல்லா படத்துடைய கதையும் கேட்டு, எந்த படத்துல பிரசாந்த் நடிக்கணும், எப்படி நடிக்கணும் அப்படின்னு நெறைய விஷயங்கள தொடர்ந்து பிரசாந்துக்கு அறிவுரை சொல்லி அவர கைடு பண்ணாரு. ஆனா, இது எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்த அந்த நேரத்துல, நடிகர் பிரசாந்துக்கு தியாகராஜன் பார்த்து ஒரு பெண்ண திருமணம் பண்ணி வச்சாரு. அந்த திருமண வாழ்க்கை நடிகர் பிரசாந்துக்கு சரியா அமையல. அதனால பிரசாந்தோட சினிமா கரியர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா முடங்கி போச்சு. இது தியாகராஜனுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துனுச்சு. சினிமால நான் ஒரு பெரிய ஹீரோ, பெரிய இயக்குனர். தன் மகனையும் ஒரு பெரிய ஹீரோவா மாத்துனேன். ஆனா, அவனுடைய வாழ்க்கையில நான் பண்ணி வச்ச அந்த திருமணம் அவனுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துனுச்சு. அதுவே அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையா வந்து முடிஞ்சுச்சு அப்படின்னு தியாகராஜன் தொடர்ந்து தன் மகனுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சு யோசிச்சு அவரு நோய்வாய்ப்பட்டு உடல்நிலை சரியில்லாம வீட்டிலேயே முடங்கி போனாரு. அதன் பிறகு தன் மகனை எப்படியாவது சினிமால சாதிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பிரசாந்த மீண்டும் சினிமாவுல கம்பேக் குடுக்க வச்சாரு. இயக்குனர் தியாகராஜனே சில படங்கள இயக்கி, அதன் மூலியமா பிரசாந்த மீண்டும் நடிகனா களமிறக்கி விட்டாரு. ஆனா, பிரசாந்த் ஆரம்பத்துல இருந்த அந்த ஒரு வெற்றி அவருக்கு இப்போ கிடைக்கல. பிரசாந்த் நடித்த ரீசென்ட் திரைப்படங்கள் எதுவுமே பெருசா வெற்றி அடையல. அதனால பிரசாந்த் திரும்பவும் வீட்டிலேயே முடங்கி போனாரு. தன்னுடைய வாழ்க்கை இப்படி நாசமா போனதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு ரீசென்ட்டா நடிகர் பிரசாந்துக்கும், தியாகராஜனுக்கும் பயங்கர சண்டை வந்திருக்கு. அதன் பிறகு தான் பிரசாந்த் தன்னுடைய நிலைமை என்னன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு மேல தான் ஹீரோ நடித்தா கண்டிப்பா அந்த படம் ஓடாது அப்படின்னு புரிஞ்சுகிட்ட பிரசாந்த் நம்ப நடிகர் விஜய் நடிச்ச கிரேட் அப்படிங்கிற படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல பிரசாந்த் நடிச்சிருப்பாரு. அதன் பிறகு பிரசாந்த் இப்படி தன் வாழ்க்கை பறிபோன சோகத்துல அளவுக்கு அதிகமா மது பழக்கத்துக்கு ஏற்கனவே அடிமையாக ஆரம்பிச்சிருக்காரு. அதனாலதான் ஆரம்பத்துல ஸ்லிம்மா இருந்த பிரசாந்த் இப்போ உடல் எடையெல்லாம் கூடி போகி பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி கண்றாவியா இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் தியாகராஜன் தான் அப்படின்னு தியாகராஜன் தனக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சிய ஏத்துக்கிட்டாரு. இப்படி தன் மகனுடைய வாழ்க்கைய நானே அழிச்சுட்டனே! தன் மகன் விட்டிருந்தா இந்நேரம் பெரிய சூப்பர் ஸ்டாரா இருப்பான். ஆனா, நான் பண்ண சின்ன முட்டாள்தனம் தான் தன் மகனுடைய வாழ்க்கை பறி போயிடுச்சு. தன் மகன் இப்படி மது பழக்கத்துக்கு அடிமையாகி தன் உடல்நிலைய கெடுத்துக்கிறான் அப்படின்னு தொடர்ந்து தன் மகன பத்தின கவலையிலேயே முடங்கி போன தியாகராஜனுக்கு, இப்போ வயது மூப்பின் காரணமா திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. மாரடைப்பால தியாகராஜன் மிக மிக ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட அவர வயது மூப்பின் காரணமா காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்களே கைவிரிச்சிருக்கதா மிக முக்கியமான சோக செய்தி சற்று முன் இணையத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரைப்பட படங்கள் அனைவரையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.